Hello guys, welcome to our channel Designer Tamilan. நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சில பேர் SolidWorks வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு சில எரர்ஸ் வந்து வரலாம், வந்திருக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாலேஷன் எரர்னு சொல்லிட்டு could not obtain a license for SolidWorks CAM அப்படினு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். அதுல வந்துட்டு -8, -5, 147, -15 இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸா வருது bro. இப்பனா என்னன்னு கூட தெரியல, என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சா வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல SolidWorks இன்ஸ்டால் ஆகாதா அப்படின்ட்டு வந்து நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு வந்துட்டு உங்களோட சிஸ்டமோட உள்ள இன்பில்டா இருக்கிற ஒரு சில எரர்ஸ் ஆக இருக்கலாம். ஆனா அதையே நம்ம ரெசால்வ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் வந்துட்டு சில பல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட்டா வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே என்னோட வீடியோல இருக்கிற SolidWorks வந்து போட்டிருந்தேன். அந்த SolidWorksல ஒர்க் பண்ணிட்டு அதுல வந்து இந்த எரர் வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி அதுல அவங்களுக்கு ஒர்க் ஆன எல்லா காமனான ஒரு எரர், சின்ன சின்ன எரர்ஸா தான் வந்திருக்கு. அந்த எரர் தான் வந்து நான் சொல்யூஷன் சொல்லி அவங்களுக்கு அது ரெக்டிஃபை ஆனதால வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். என்னோட வீடியோவை பார்க்காம மற்ற வீடியோல பண்ணியும் எரர்ஸ் வந்த மற்ற வியூவர்ஸுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ரெக்டிஃபை ஆகிடும் அதே எரருக்கு. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இந்த டயலாக் பாக்ஸ் காட்டுதா, இந்த மாதிரி 2 விதமான எரர் வருது அப்படின்ட்டு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி could not obtain a license for SolidWorks CAM, invalid license key, and the invalid block name, அண்ட் இன்னொன்று இருக்குது -15, -83 என்னென்னமோ வருது ப்ரோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தனித்தனியாக அந்தந்த எரருக்கான ஒரு சொல்யூஷன் லிங்க் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், 1 by 1. அதைப்படி பண்ணால் மட்டும் போதும். அண்ட் அதை வந்துட்டு நான் இப்படி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கானது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணுறேன். அதுதான் வந்துட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி -18,540 அப்படின்னு சொல்லிட்டு இன்வாலிட் லைசன்ஸ் கீ எரர் அப்படின்ட்டு வந்துருந்துச்சுன்னா மேலே ஒரு லிங்க் இருக்குது, கீழே ஒரு லிங்க் இருக்குது. ரெண்டுத்தில் எந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கான எரர் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். ஆர்எல்ஸ் எனக்கு இது வேண்டாம் ப்ரோ, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ண ப்ராசஸ், அதாவது காப்பி பண்ணி இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் ஃபோல்டர் அப்படின்ட்டு பேஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல போயிட்டு மறக்காமல் அதை வச்சுருந்தீங்கன்னா, அப்படியே இல்லை மறந்துட்டிங்கனாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு எல்லா ஃபோல்டரையுமே அந்த SolidWorks சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஜிப் ஃபைல் வச்சுருந்துருப்பீங்கள்ல, அதை மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பார்த்து பொறுமையாக பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாலேஷன் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கான ஒரு ப்ரூஃபை தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தேன். அவருக்கு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, நான் வந்து மினிமமாக போட்டிருக்கேன். அதை வந்துட்டு நான் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த லிங்க்கை சப்மிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிங்க்கை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்தமாரி எரர் வந்ததால் அதில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்ததுக்கு SolidWorks CAM வந்துட்டு and some other products as well as it is included with SolidWorks CAM license அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா கொலைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. SolidWorks மற்ற சாஃப்ட்வேர் அந்த கேமும் கேடு எல்லாம் வந்துட்டு கொலைட் ஆகி அங்கே லைசன்ஸ் எரர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதை வந்து நம்ம தனியாக வந்து ஒர்க் ஆக வைக்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த லிங்க்கில் போயும் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்டதால் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சு என்ன எரர், எதனால் எரர் வருதுன்னு காமிச்சேன். அது வந்துட்டு நான் இவங்களுக்கு அந்த லிங்க்கில் வந்துட்டு வேணாம் வேறு எதனா மெத்தட் அப்படின்ட்டு கேட்டதால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் டெலீட் பண்ண சொன்னேன். ஒரு வாட்டி டெலீட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், கிளியர் ஆகிடுச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சம் காட் கிளியர்ட் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன். ஏற்கனவே என்கிட்ட பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரூஃப் சொன்னதால் வந்துட்டு நான் உங்களுக்கு இதையே வந்துட்டு
சொன்னேன். அவங்களுக்கும் ஒர்க் ஆகிடுச்சுன்னு அவங்க நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எரருக்கே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு அந்த லிங்க்கை வச்சும் வந்து ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது தான் ப்ரூஃப். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கல்ல, அந்த செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டேன். இவர் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணார். ரீஇன்ஸ்டால் பண்ணி இவருக்கும் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் ஒர்க் ஆகும், அதில் லிங்க்கில் சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலும் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த எரர் வந்து எப்படி ஒரு எரர் வருது -15, அதாவது cannot connect to license server அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோஆர்டினேட்ஸில் எனக்கு எரர் வருது அப்படின்ட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காருல்ல, இந்த வீடியோவில் போயிட்டு அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பாஸ் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் வந்து கிளியர் ஆகிடும். நானே அந்த வீடியோவை வந்துட்டு மேக் பண்ணியிருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி எரர்ஸ் வரல. எரர் வந்திருந்தால் நான் அதை ரெக்டிஃபை பண்ணி நானே வந்துட்டு வீடியோ வந்து என்னோடய சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட் எனக்கு அந்த எரர் வரல. ஸோ என்னால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எரரும் கிளியர் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு எரர் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த FLEXIm வெர்ஷன் ஆஃப் கிளைண்ட் நியூவர் தேன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஆர்டினேட்ஸில் ஒரு எரர் வருதுன்னா இதுக்கும் நம்மக்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ லிங்க்கை வந்துட்டு நான் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். தனித்தனியாக இந்த எரருக்குன்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு லிங்க்கில் போயிட்டு யூடியூப் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிடும். அதுக்கான ப்ரூஃபு கீழே பார்க்குறீங்க. இது நான் வந்துட்டு செட் பண்ணலாம் எதுவும் இல்லை, அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் சொல்லி அந்த எரர் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்யூஷன் சொன்னதால் அவங்க என்கிட்ட சொன்னதை நான் அப்படியே ப்ரூஃபோட காமிக்கிறேன். அண்ட் இதை வந்துட்டு WinRAR எரர் அப்படின்னு சொல்லிட்டு WinRAR டயக்னாஸ்டிக் மெசேஜ் வந்து வருது. என்ன ப்ரோ WinRARனு ஏதோ மெசேஜ் இது வருது அண்ட் இந்தமாரி ஒரு டயலாக் பாக்ஸ் வருது, இது எப்படி கிளியர் பண்ணுறதுனா WinRAR உங்களோட சாலிட்வொர்க்ஸ் ஆன இந்த ப்ராப்ளம் இல்லை, டவுன்லோட் பண்ண ஃபைலால் ப்ராப்ளம் இல்லை, உங்களோட WinRAR இன்பில்டாக இருக்கும். அதர்வைஸ் நீங்களாக இறக்கியிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆர்எல்ஸ் அதில் எதனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த எரர் வந்து வரும். அதுக்கு நீங்கள் வந்து WinRAR வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். WinRAR தான் பண்ணணும் இல்லை, WinZipன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் மோஸ்ட்டாக வந்து WinRAR யூஸ் பண்ண பாருங்கள், அதுதான் வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு எரர் இல்லை, இது வந்து உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து ஒரு செட் ஆகியிருக்கு. அதனால வந்துட்டு சிடி மவுண்ட் உங்கள் வீடியோவில் பார்த்தோம் ப்ரோ, அந்த ஐகான் சிடி ஐக்கான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு சிடி ஐக்கான் இல்லை, விஎல்சி அண்டு WinRAR அந்தமாரி ஐக்கான் தான் இருக்குது. அதாவது இந்த ஒரு ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு செட்டப்போட விண்டோவே வந்து ஓப்பன் ஆகும். அதனால் வந்துட்டு இது முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஎல்சி அந்த ஐக்கானுக்கு காமிச்சிச்சு. நான் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தேன், ரைட் கிளிக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு மவுண்ட்டுன்னு வரல, இந்தமாரி பிளேன்னு தான் வந்தது. அது என்ன ப்ரோ கொடுக்கறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஓப்பன் வித் அப்படின்னு இருக்கா, ஓப்பன் வித்துன்னு போனாவே நமக்கு வந்துட்டு இதுலேயும் மவுண்ட் வரல ப்ரோ அப்படின்னா நமக்கு ஓப்பன் வித்தில் போயிட்டோடனே மவுண்ட் வேணுன்றது அவசியம் இல்லை. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரோட இன்னொரு டிஸ்பிளேல தான் வந்து விண்டோஸில் தான் போக போகிறோம். அதுக்கானது தான் வந்துட்டு ஓப்பன் வித்தில் போயிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு செட்டப் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். அதில் வந்துட்டு உங்களுக்கு செட்டப்போட அந்த ஃபைல் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான், உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் அதுதான். அண்ட் அவ்வளோதான், உங்களுக்கு WinRAR எரர் வந்தாலும் அதுதான், WinRARோட அந்த ஐக்கான் காமிச்சாலும் அதுதான், விஎல்சி ஐக்கான் காமிச்சாலும் அதுதான். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒர்க் ஆகிடும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலான்ட்டு வந்தது. இந்த எரர்ஸ் வந்துட்டு நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு எரர் வந்தாலும் வந்துட்டு இது கிளியர் ஆகும். அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. அண்ட் மற்றவங்களோட வீடியோவை பார்த்து வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணி இந்த எரர் வந்தாலுமே இந்த எரர்ஸ் இந்த லிங்க்கில் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே ரெக்டிஃபை ஆகிடும். அண்ட் மற்ற வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்
பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒர்க் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு ப்ரோ, ஒர்க் ஆகலைன்னா எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஒர்க் ஆகலைன்னா நான் அப்படியே எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அந்த என்ன எரர் வருது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா நான் வேறு எதனா சொல்யூஷன் இருக்கான்ட்டு தேடி உங்களுக்கு அனுப்புவேன். அண்ட் நீங்கள் ஒர்க் ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் போட்டால் தான் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு டவுட்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியல அப்படின்ட்டு வந்து பார்க்காம வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து பார்த்துட்டு ஒர்க் ஆகுது ஓகே இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் பார்த்து கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் ஒர்க் ஆனவங்கெல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.